அஸ்ஸலாமு அலைக்கும். சாட்டர்டே ஆனாலே மேக்ஸிமம் நிறைய பேர் ஃபிஷ்ஷு தான் எடுப்பாங்க. எங்கள் வீட்லேயும் எவ்ரி சாட்டர்டே ஃபிஷ்ஷு தான். நாங்கள் வந்து சால்மன் ஃபிஷ் தான் வாங்கியிருந்தோம். இது 8 கேஜி ஃபிஷ்ஷு. நாங்கள் 1 கேஜி மட்டும் ஃபில்லட் மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை கழுவி எடுத்ததும் ஃபிஷ் ஃப்ரைக்கு சீசனிங் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, வெளியே வாங்கின சிக்கன் ஃப்ரை மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன், இல்லைன்னா வேண்டாம். லாஸ்ட்டாக ஆலிவ் ஆயில் கொஞ்சம் ஊற்றி மேரினேட் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். இன்னும் பாதி மீன் சீபியான்னு வைக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி வச்சது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு பேனில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டு கருவேப்பிலை, 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். சால்மன் ஃபிஷ்ஷில் ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், விட்டமின் டி, B12 அண்ட் செலினியம் இருக்குது. தட் இஸ் டூ குட் ஃபார் யுவர் ஹெல்த். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் சீரகம், 8 பல் பூண்டு, ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டு எல்லாத்தையும் அடித்து எடுத்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க. இந்த சைஸில் இருந்தால் போதும். இப்போ நம்ம மிக்சியில் அடித்ததை இந்த வெங்காயத்தோடு ஊற்றி நல்லா வதக்கிடலாம். இப்போ 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இதுக்கு மசாலா எதுவும் ரொம்ப தேவையில்லை, சிம்பிளாகவே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது புளி கரைச்சதை ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபிஷ்ஷெல்லாம் உள்ளே இறக்கி விட்ருவோம். அவ்வளோதான். இதை நல்லா ஷேக் பண்ணி மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் லாஸ்ட்டாக கசூரி மேத்தி ஆர் மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீன் சேமியா முடிஞ்சிச்சு. அடுத்து கோகோனட் ரைஸ் பண்ணிடலாம். அதுக்கு குக்கரில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சாதிபத்திரி, 2 பிரியாணி இலை போட்டுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். அதையும் வதக்கிட்டு இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா அரை மூடி தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கலாம். நான் 1.5 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு தேங்காய் பாலோடு சேர்த்து 3 டம்ளர் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக உப்பு தேவையான அளவு போட்டு தண்ணி கொதித்ததும் ரைஸை போட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 1/4 மணி நேரம் வச்சு எடுத்தால் தேங்காய் சாதம் ரெடி. லாஸ்ட்டாக ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். சால்மன் ரிவர் ஃபிஷ்ஷா இல்லை சீ ஃபிஷ்ஷான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், ஃபிஷ் ஃப்ரை ரெடி. சூப்பராக லஞ்சு சாப்பிட்டு குட்டியாக ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.